வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய ஜோதிட பலனை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதரவளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்பொழுதுதான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுவதுமாக அனைத்து ராசி நேயர் நண்பர்களுக்கும் தெளிவாக புரியும். அதற்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவளிங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த சேனலில் நிறைய அப்டேஷன் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்வதால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபருக்கு அனைத்து பலன்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள அந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைக்கான பலனை நாம் பார்ப்போம். 11/7/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், கௌரி நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரையும், இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் நல்ல நேரம் உள்ளது. இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் செய்வது சிறப்பான பலனை அளிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய மேசராசி நண்பர்கள் எப்பொழுதுமே நம்மளுடைய அவங்க எப்போ க்ரியேட்டிவிட்டியாக நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசியில் மேசராசி ஒன்று. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே அவங்க க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். மற்றவங்க யோசிக்க முடியாத, மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்தை அழகாக செய்யக்கூடிய அற்புதமான தினம்தான் இன்றைக்கி மேசராசிக்கான தினம். ரிஷபராசி நண்பர்கள் எதிரியே இன்றைக்கி அச்சப்பட வைக்கக்கூடிய ஒரு தைரியம் வரப்போகுது உங்களுக்கு. நீங்களே ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மலையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அந்த அளவுக்கு தைரியம் வந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கி எதிரிகளே பயந்து ஓடுகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான தினம் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதனராசி நண்பர்கள், எல்லா நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடலுக்கு கொஞ்சம் ஒரு ஓய்வு தரணும்ல. இன்றைக்கி உங்களுக்கான ஓய்வாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு தினம். உங்கள் மனதுக்கு என்றைக்கு ஓய்வு கிடையாது. உடலுக்கு ஓய்வு உண்டு, மனதுக்கு ஓய்வு கிடையாது. எல்லா நேரம் வேலை செய்ய போகிறீங்க. இன்றைக்கி அற்புதமான தினம், உங்களுக்கான சூப்பர் தினம் மிதனராசிக்கு. கடகராசி நண்பர்கள், இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் நீங்கள் அந்த சமுதாயமே உங்களை பாராட்டும் அப்படிங்கிற அளவு மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆஃபீஸில் ஆகட்டும், வீட்டிலே ஆகட்டும், உங்கள் சொசைட்டியில் ஆகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களை ஊரே புகழ போது புகழ்ச்சி மலையில் நீங்கள் நினைய தயாராகிவிட்டீர்கள். சிம்மராசி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிரியே நேற்றே சிம்மராசியை பற்றி சொல்லியிருந்தோம். அது எதிரியை வீழ்த்துகின்ற அளவுக்கு இது பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வீரம் தைரியம் இருக்கும் அப்படின்னு. அதே போல் தான் இன்றைக்கும் சிம்மராசிக்கு எதிரிகள் பயப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை நீங்கள் அவர்களிடம் காட்டப் போகிறீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு தினம். அற்புதமான தினமும் கூட இன்றைக்கி உங்கள் கூடுதல் பலம்தான் அது அதிகமாக இருக்குது. அதுதான் உங்கள் தினமே. ஓகே, சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. கன்னிராசி நண்பர்கள் இன்றைக்கி உண்மையில் உற்சாகமாக இருப்பீங்க. சான்ஸே இல்லை. இந்த நாள் உங்கள் நாள் அப்படின்னு எழுதி வச்சு டைரியில் நோட் பண்ணிக்க. நான் சொன்ன பலன் இன்றைக்கி பலிக்கும் என்பது எல்லாம் உள்ள இந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அற்புதமான தினம். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இதுக்கு மேலே சொல்கிறக்கு வார்த்தை இல்லை. துளாராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு உதவின்னு யாராவது கேட்டால் போதும், டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. நண்பர்களே ஆச்சரியப்படுவாங்க, எப்போவுமே கேட்டால் தரமாட்டாரே. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கான ஒரு அற்புதமான தினங்க. எப்போவுமே எல்லா கிரகங்கள் மாறி வரும்போது இன்றைக்கி அந்த கிரக மாற்றத்தினால இன்றைக்கி நீங்களே ஒரு குதூகலமாகி உற்சாகமாகி ஜிபே கேட்டால் டக்குன்னு போட்டுருவீங்க. அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான தினம்தான் துளாராசிக்கு. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்டார், விருச்சிக ராசி எப்போ சார் எதாவது டெவலப் ஆயிருமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் உங்கள் நாள். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, அதில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க, ஜெயிக்கிறீங்க. ஒரு அற்புதமான தினம்தான் விருச்சிக ராசி நண்பர்கள். தனுசு ராசி பொறுத்தளவு போட்டின்னு வந்தால் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி எப்போதுமே அவங்க மன தைரியம் அதிகம். போட்டின்னு வந்துடக்கூடாது. யாராவது செய்யாத விஷயத்தை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னா ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசி ஒன்று. ஆனால் இன்றைக்கி தனுசு ராசி காத்தால் எழுந்ததுலேருந்து இந்த நாள் உங்கள் டைரியில் எழுதுறதா எதில் எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு கல்வெட்டில் பொறிக்கின்ற ஒரு அற்புதமான தினம்தான் தனுசு ராசிக்கு. எல்லா காரியம் வெற்றி தான் இன்றைக்கி. மகர ராசி நண்பர்கள் போட்டியில் இன்றைக்கி அடித்து தும்சம் பண்ண போகிறீங்க. யாராக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணி ஒரு அற்புதமான தினத்தை இன்றைக்கி நீங்கள் வெளில போகிறீங்க. அதாவது கோர்ட்டில் கேஸு வழக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட இன்றைக்கி அதில் ஜெயிச்சு இன்றைக்கி மகுடம் சூட்டுகின்ற நாள் தான் உங்களுடைய நாள்.
கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்களே குழப்பிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து ரொம்ப தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவங்க கூட இருக்கவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப அற்புதமான தினம்தான் இன்றைக்கி கும்பராசிக்கு அற்புதமான தினம். அடுத்தது மீனராசி நண்பர்கள். நான் நேற்றே சொன்னேன், நான் இந்த மாதம் முடிகின்ற வரைக்கும் உங்களுக்கு லாபம்தான். பணம் மழையில் நினைய போகிறீங்க. அது இன்றைக்கி பாருங்கள், ஒரு போட்டில் போயிட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு தொகை அதிர்ஷ்டத்தில் கிடைக்கும். ஒரு அற்புதமான தினம். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. கடன் வசூலாகும். எங்கேயாவது சும்மா சும்மா கேட்டு பார்ப்போமே ஃபோனில், அப்படின்னா கூட இன்றைக்கி பணம் வந்துடும். அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான தினம்தான் இன்றைக்கான சூப்பர் தினம். இந்த வியாழக்கிழமை இன்றைக்கி நிறையா பல ராசி நண்பர்கள் இன்றைக்கி வெற்றியிலையும் லாபத்திலையும் கொளிக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினரிடம் தெரிவித்து அவங்களையும் நம்மளுடைய குழுவில் இணைச்சு வாங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.